Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்ணாமலையால் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டதற்கு அண்ணாமலைதான் காரணம் என்று குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தார். அதன் முழு விவரங்களை தற்போது பார்க்கலாம். இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமா பேசுறாங்க, அப்படி இப்படின்னு அதிகமா பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தாங்க. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு. இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியில கூட்டணியாவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எல்லாம் வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பாஜகவை சேர்ந்த கரு நாகராஜன் அவர்கள் நம்மிடையே நேரலையில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்ப SP வேலுமணி பேசினதை பார்த்தோம். அவர் பிரதானமா என்ன சொல்றாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு அண்ணாமலை மட்டும்தான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை முதல் NDA கூட்டணி, இந்த தேர்தலுக்கான முதல் NDA கூட்டணி கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவரை பாரத பிரதமருக்கு அருகே அவரை அமர வைத்து அந்த கூட்டம் நடந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட நெருக்கமான நிலையிலே நீங்கள் இருப்பவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு நெருக்கமான நிலையில் இருப்பவர்கள், இன்றைக்கு தோல்வியடைந்த பிறகு இந்த கூட்டணி பிளவுக்கு எங்கள் மாநில தலைவர் மட்டும்தான் காரணம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வாய்ப்புகள் எத்தனையோ இருந்தும் அதை தவறவிட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். மாநில தலைவர் அவர்கள் நேற்றைக்கு தெளிவான அவருடைய பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். எனக்கு என்ன பணி தலைமை கொடுத்ததோ அந்த பணியை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். தலைமை எனக்கு என்ன பணி கொடுத்ததோ அதை செம்மையாக நேர்மையாக செய்கிறேன் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள்தான் இந்த கூட்டணியை இறுதி செய்திட வேண்டும் என்ற நிலை இல்லாத நிலையிலே நீங்கள் நேரடியாக அகில இந்திய தலைமையோடு தொடர்புள்ள முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கின்ற ஒரு கட்சி, தமிழகத்திலே நீண்ட நெடுங்காலமாக ஆட்சி செய்கிற ஒரு கட்சி, இப்பொழுது ஒரு காரணத்தை தேடுவது தவறு. பல இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் தமிழக பாஜக தலைவர்களா இருவர் இருந்தாங்க. எல் முருகன் இருந்தாரு, தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. அப்பெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல கூட்டணியில. அண்ணாமலையோட என்ட்ரிக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப ஏதோ ஒரு பூசல் காரணமா தானே இந்த கூட்டணி பிளவு ஏற்பட்டிருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, அது இல்ல. பூசலுக்கான காரணம் என்னன்னு அவங்க அடுக்க முடியுமா? என்னன்னு அவங்க சொல்ல முடியுமா? எங்களுக்கு தலைமை அகில இந்திய தலைமை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைமை தான் கூட்டணியை இறுதி செய்யும். தேர்தலில் ஒரு மாநில தலைவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை முடிவு செய்யும் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்த ஒன்று. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு மாநில கட்சி கிடையாது. இங்க இருக்கிற மாநில தலைவர்கள் அவரவர்கள் இஷ்டத்திற்கு எந்த நடைமுறை செயலும் இறங்க மாட்டார்கள். அகில இந்திய தலைவர்கள் ஒப்புதலோடு தான் தேர்தல் காலங்களில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது இங்க இருக்கிற வழக்கமான நடைமுறை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களுக்கும் தெரியும். அது தெரிந்துதான் இந்த தேர்தலிலே இவ்வளவு மகத்தான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு தலைநகர் சென்னையை பொறுத்தவரை வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை
ஏறத்தாழ 18 சட்டமன்ற தொகுதிகளில் 13 சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடம் பெற்றிருக்கிறது. 13 சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதி கணக்கை விட வர இருக்கிற 2026 அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் உள்பட தென் சென்னை மத்திய சென்னையில் இருக்கிற 12 தொகுதிகள் உள்பட ஏறத்தாழ 13 சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார்கள். 2016 வாங்கிய வாக்குகளை பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 2 மடங்கு 3 மடங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகள் சென்னையிலே மட்டும் உயர்ந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தேர்தல்ல வாக்குகள் உயர்ந்திருக்கு, வாக்கு விழுக்காடு வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மக்களவை தேர்தல்ல 30ல இருந்து 35 தொகுதிகள்ல இந்த கூட்டணியை வச்சு நாங்க ஜெயிச்சிருப்போம் சொல்றாரு. 2ஆம் இடம் வர்றது பெருசா, ஜெயிக்கிறது பெருசான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயமான கேள்வி. இதுக்கான முனைப்பு முயற்சி அவங்க தான் எடுத்திருக்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்க தானே லீடரா இருந்தாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலையும் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க தானே டிசைட் பண்ணாங்க. அப்ப அதற்கான முயற்சிகள் இருந்து நீங்க தவறி இருப்பீங்க. எங்க தலைவருக்கு என்ன நோக்கம்? தமிழக பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உற்சாகத்தையும் உழைப்பையும் சரியான வகையிலே மக்கள் ஆதரவை பெருக்குவதற்கு நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதானங்க ஒரு மாநில தலைவருடைய நோக்கமா இருக்க முடியும். அதுல இருந்து அண்ணாமலை என்னைக்காவது ஒரு துளி அளவு கூட பிசகவில்லையே. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு அணியை அமைத்து ஏறத்தாழ 19% வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் அந்த தலைமையினுடைய செயல்பாடுதான காரணம். ஓய்வில்லாம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு சென்ற ஒரு தேர்தல் பணியாற்றி இன்றைக்கு ஒரு சரியான இலக்கை நோக்கி பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு சென்றிருக்கிற பொழுது அவர் மீது குறை சொல்லி அதிமுகவுடைய தோல்விக்கு உப்புச்சப்பு கட்டு பார்க்கலாம் தவறு. 30 இடங்கள் 35 இடங்கள் கிடைத்திருக்கும் என்பது அது யாருமே மறுக்க முடியாது. அதற்கு ஒருவரை மட்டும் நீங்கள் பலிகடாக்க நினைப்பது, ஒருவரை மட்டும் குறை சொல்ல நினைப்பது தவறு. மாநில தலைவர் எங்களுடைய அண்ணாமலை அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு யாருக்குமே அகில இந்திய தலைவர்களை தெரியாது, பிரதமரை தெரியாது, நட்டாஜி அவர்களை தெரியாது, அமித்ஷா அவர்களை தெரியாது என்று ஏதாவது ஒரு நிலை இருந்தால் கூட நீங்கள் சொல்வதை இப்பொழுது ஒப்புக்கொள்ளலாம். எல்லாரையும் தெரியும். பல ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் தொடர்புடைய தலைவர்கள் தான் டெல்லியில் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாத தலைவர்களே இங்கே கிடையாது. நெருக்கமானவர்கள், பழக்கமானவர்கள், ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டக்கூடியவர்கள். முதல் என்டிஏ கூட்டணியிலேயே அந்த கூட்டத்திலேயே எடப்பாடியார் அவர்களை பிரதமர் அவர்கள் அருகே அமர வைத்து அந்த கூட்டத்தை நடத்தினார். வலது பக்கம் அமர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட நிலையில நீங்களும் அதுக்கான முயற்சி பண்ணிருக்க மொழிய இப்ப தோல்விக்கான காரணத்தை தேடி அதில் எங்கள் மாநில தலைவரை அவர்தான் தவறாக நடந்து விட்டார், அதனால் தான் கூட்டணியில் குழப்பம் வந்துவிட்டது, இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் பரவாயில்லை என்று சொல்வதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிச்சயமா சார். அதே போல இப்ப இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து மாநிலத்தில் தான் நிலவுது, மத்தியில இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இது குறித்து தொடர்ந்து பேசலாம். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.